எனக்கு என்னடி சந்தேகமா இருக்குது. நீ போட்டோ எடுக்கிறியா பாவாடை கொண்டு வந்து நானும் முன்னே பிடிச்சி பாக்குறேன் இப்படி இப்படி அடியில கடிக்கிறீங்க. அரே சாமி தேவா இதோக்கா அரே சாமி நம்மள கால்ல கும்பிடுது. வணக்கத்திற்கு வணக்கம். அரே நம்மள கும்பிடுது எங்க கும்பிடுற ஒரு குறப்பை கர்மாந்திரத்தை தலையில அரே முன் பாரு அதனால அரே ராணிமா பிரமாதி அரே சாமி நம்மள கும்பிடுது. சுகமாக வாழ்வீர். அரே சாமி நம்ம ராணியம்மாளை பார்த்தா சாமி நம்மள ஓபிச்சுமா தெரியுது. ஐயோ ஐயோ கண்ணம்மா என்னடி சொல்றா இப்ப? உன்னைய பார்த்து ஓப்படியான்னு சொல்றான்னா ஓப்படியான்னா ஒண்ணு நீ குறவங்கிட்ட போயிருக்கணும், இல்லைன்னா வான் புருஷன் குறைச்சிக்கிட்டு போயிருக்கணும். இது ரெண்டுல எது நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டுமே நடக்கவே இல்லையே. அப்படியா? ஆமா. அது கூறுகட்ட பூ மாட கூறுகட்ட மாடு 7 கட்ட பிள்ளை பேசக்கூடாது. சரி. ஒருவர் உருவம் போல உலகத்துல 7 பேர் இருப்பாங்களா? புரியுதா? சரி. நீ வந்து இங்க போறத விட்ட ஒன்ன மாதிரியா அவங்க அச்சில வாத்த மாதிரி இருக்குதா? அரே நம்ம அச்சில வாத்தமா இருக்குது. அச்சில வாத்த மாதிரி அவங்க மலையில இருக்குதான். ஆமா ஆமா. அரே நம்ம மலை பெரிய மலை சரி. அது பாக்கிட்டு அம்மா மன்மதன் ரவிக்கு மேல அழகு படைத்த குருத்தியா இருக்கிறீ. ஆமா. ஊர் பேர் என்ன? ஊருடைய பெயர் என்ன? இந்த மன்மதனுடைய தேவி ரதியாகப்பட்டவன் எவ்வளவு அழகா இருப்பாங்களோ அந்த அம்மா அளவு கூட கல்வி கால ஊத்துனா கூட ஓ அளவுக்கு ஈடாகாது. இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. ஓ ஊர் பேர் என்ன? அரே 100 கேக்குறேன். 100. அரே நீ 50 கொடுத்தே 100 கேக்குறேன். அடியோ குரமாதி அரே இந்த பையன் காலையில 50 கொடுத்தா அரே இப்ப 100 கேக்குறேன். செருப்புல அடிச்சு வயலி ஒர்க்காலே போவேன். உடனே இருக்கிற இந்த வேலை ஊம்னாப்புல கிழக்கு போனமா 2000 கொடுத்தானுல 11:30 மணிக்கு கூத்து ஆரம்பம் பண்ணுவேன். ஆனா 4 மணிக்கு அவுத்து போட்டு நம்ம வந்துகிட்டே இருப்பேன். இதெல்லாம் வாங்கிட்டு 100 கூடி 200 செவிட்டு கூதி போல 100 இல்லடி உன் ஊரு. அரே ஊரே ஊரை கேட்கறே சாமி கேட்கறே. இந்த தூய தமிழ்லாம் கேட்கதான் குறவஞ்சு நடக்கும் புளுத்தணும் பாரு சாமி கேளுங்க இப்படி இப்படி திம்ப தூய தமிழ தான் இருக்கான். அதனால அரே சாமி அரே பைசாலே ஊரே கேட்குது. அரே விளக்கமா சொல்லு விளக்கமா சொல்லி
மலை எங்க முடிக்குது? சரி பச்சமலை, மமலமலை, பரமசிவனார் வாழுமலை, சரி கொல்லிமலை, உடகுமலை, குமரேஸ்வர் வாழுமலை. இப்படி அரே சாமி நம்ம சொல்ல விடுமில்லை எங்க இருக்கு? சொந்த ஊரு எந்த ஊரு கிடையாது. குறைச்சி சேல் மலையாள சொல் மலையாள சொல். அடியே ஊரு தந்தையில் காலத்தி அடியே உனக்கு வருமானே அரே அந்த ஊருக்கான பர்தே உடுப்புரு அரே பாரு பூரி உங்கற சாந்தே சத்தே அரே எனக்கு முட்ட தக்கா அதனால சத்தமா ஊரா அதனால பூரி ஏச ஒழுக்கமான உச்சினை தமிழ்கள் சொல்கிறது அது ராசி பலன் என்ன நல்லதா கெட்டதா இன்னைக்கும் நடைமுறைக்கு இருக்கிறது அது யாராவது ஒரு சிறு ஒரு வெளி ஒரு நல்ல நாய் பேசுவாங்க ஒரு கல்யாணம் பத்தி திருமணங்கள் சுப நிகழ்ச்சியெல்லாம் பத்தி பேசும்போது அந்த உச்சினை சொல்லுமா கவலி இது நல்லதா கெட்டதா அப்படியே சொல்லுவாங்க ஆமா சொல்லவா ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல அடியெடுத்து வச்ச நேரம் மண்ணூட இருந்தாலும் மாளிகையா வளரும். ஒரு தம்பிங்களா மாளிகையா வளரும். ஒவ்வொரு தொடைகாலையும் அடி எடுத்து வச்சா அவன் மாளிகையிலே இருந்தாலும் மண்ணோட ஆயிடும். மகராஜ் நீ வந்த நேரம் வருதா இல்லையா? இந்த மகராஜியை செடி கால் எடுத்து வச்சுது அது பாட்டுக்கு பசங்க பூரா சுத்தவே ஆரம்பிச்சாங்க. கண்ணம்மா அந்த ராஜ்யம் கண்ணம்மா தலைக்கு கவிதை வரைத்தா இன்னும் தளராத செல்வங்களா வருகம்மா. அது மட்டுமா புரட்டி நம்ம போய் அப்படி அடிய மலைக்கோலத்தை விட்டு இருக்கும் அடிய மருமக்கு மலைக்குரத்தை வீட்டிற்கு என் மார்புக்கு நேராக கவிதையாகப்பட்டது உரைத்தா அதனுடைய பலன் என்ன? மணியில் உள்ள கவலை மார்புக்கு நேரம் கவலை உரைத்தா அப்படியே இங்க இந்த சென்றா சரி மார்புக்கு நேரம்னா ஒரு பெண்ணால உட்கார்ந்துருந்தா சரி இந்த சென்றா மார்புக்கு நேரம் உரைக்கும் போது அந்த ராசி பலன் என்ன? ஆமா மார்பு நேர கவலையாதி சந்தோஷம் உண்டாகுமா? புரியா என்னடி சொல்றா குரத்தி? என்னம்மா நம்மளுக்கு லாட்டரி கிடைக்கிற மாதிரி இருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓம் முருகன் கானகத்துல போய் பாண்டவனை கொண்டு போடுவான். ஆமா அந்த நாட்டுல அடிக்க யோகம். அந்த நேரம் இங்க உங்களுக்கு காட்டுல அடிக்குது. அப்படியா? இந்த நாட்டுல அடிக்குது அங்க காட்டுல அடிக்குது. மார்பு நேரா கெவிலி சொன்னா அதனுடைய பலன் என்னவா? சொல்றதே எனக்கு ஒண்ணும் புரியலையே. மலை போல ஸ்தனங்கள் வந்து ஸ்தனங்கள் புரியும். பணம் ஸ்தனம்னா பணம். ஸ்தனம்னா இதுலயும் வரும் அதுலயும் வரும். அப்படியா? பணம் இல்லாதவன்
காலத்துல கண்டிப்பா அத்திமா நகருக்கு அவ்வளவு பணம் சேருமாமா? ஆமா குரத்தி அது மட்டுமா? அம்மா பெண்களுக்கு வரது முறை அடிய குரமாரியே குரமாரி பெண்களுக்கு வலது மறந்துட்டா அதனுடைய பலன் என்ன? பெண்களுக்கு பெண்களுக்கு வலதுபுறம் தெரிவித்தால் ஆமா. இந்த பூமியை ஆள்வதற்கு புத்திர சந்தானம் பிறக்குமா? அண்ணம்மா இவையா அண்ணம்மா கிள்ளியே என்னடி செய்வா? உடம்பு பார்த்தாவே தெரியல. அரிய கூறு கட்டம் பாட இப்போ உன் தம்பிக்கு தானே ஆமா இந்த புள்ள இப்ப 7 மாசமா இருக்குதே இல்லையா? ஆமாம்மா நான் ஒரு பேராசை தான் எனக்கு. ஒரே சத்தம் என் வீட்டுல தங்கினா 7 மாசமா இருக்கா? இப்ப இந்த வயசுல ஒரு புள்ள பிறந்தா சரி சரி இதுல ஒரு புள்ள பிறந்தா ஆ. இந்த புள்ள உன்னை என்னன்னு கூப்பிடும்? அம்மான்னு தான் கூப்பிடும். அப்ப தண்ணிக்கு புள்ளையும் நான் புள்ள தானே? ஆமா ஆமா ஆமா. உனக்கே பிறந்தா தான் புள்ள இல்ல. ஆ. 100 பேரும் நீங்க ஓர வச்சிருக்கீங்க. எங்க குடும்பத்துல யாராயிரம் ஒருத்தருக்கு பிறக்கும் புள்ள பிறக்கும். ஆ. அந்த ராசி பொதுப்படியா சொல்றாங்க. வாய்ப்பு இருக்குது. ஆமா. ஆ. ஊருவாக சொல்ல போறவங்க அம்மா மழை பெய்யும் ஆ. மாரிய கோயிலுக்கு மழை பெய்யும் சொல்லுவாங்க. 4 செடிக்கு நல்ல மழை சொல்றாங்களா? ஆமா அந்த மாதிரி பொதுப்படியா ஒரு 100 பேருக்கு எவ்வளவு புள்ள வருது? சரி பிறந்தா நல்ல சாடு. அவனுக்கு புள்ள வருதுன்னு அர்த்தம். நாம அது மறந்து ரொம்ப காலமாகுது. நீ தான் முக்கா கேள்வி ஏற்பட்டு என்ன பண்றீங்க? குரமாரி, அது மட்டுமா? அம்மா கணக்கு இடது பக்கம் துணித்தர மணி. ஆண்களுக்கு இடது பரம் துண்டித்தா அதனுடைய பலன் என்ன? ஆண்களுக்கு இடது பக்கம் துண்டித்தா அதனுடைய பலன் என்ன? அதனால ஆண்களுக்கு இடது நினைத்தால் காசியில் வாழாமல் கைலாயம் சேர்வது ஆண்களுக்கு இடது பரம் துண்டித்தா இந்த காசினியில் வாழாமலே கைலாயம் சேர்வாரா? உங்க புருஷ போகக்குள்ள இடது கை துடிக்குதுன்னாரு, இடது கண்ணு துடிக்குதுன்னாரு. கண்ணம்மா ஒருவேளை உன் புருஷ செத்து நீ தாலி எடுத்து கம்னாடி புட்டியா முடியாது. அடி பாவி, என்னடி சொல்ற? தேவர வீட்டுல நீ புடுங்கறதுல ஒண்ணு நினைக்கிறார். ஈரோட்ல நெல் இருக்கிற மாதிரி தாலி எடுத்து புடுவீங்களா? வாய முதல்ல மூடு முதல்ல. என் புருஷனா சாகவே மாட்டார். கண்ணம்மா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நம்ம ரோட்ல போற நாய் கூட சொல்லும். சரி புரியுதா? இது மட்டும் தான் தெரியுமா? இன்னும் என்ன தெரியும் அவளுக்கு கேளு. குரமாரி, இது மட்டும் தான் தெரியுமா? இன்னும் என்னாடி தெரியும் உனக்கு? வருங்காலம் நிகழ்காலம் முக்காலங்களை வளர்ந்து சொல்வேன். அப்படியா? நாங்க என்ன பண்ணணும்? ஆரே சன் சொல்து அதிகமா கொண்டை மலர் மேல் சாத்தி தாம்பரம் தட்சணை வைத்து
இப்பொழுது விமயத்தி உன் குலதெய்வாகிய தேவையாகிய பூவாலக்காரை அழைத்தால் என் மனையாளர் வெக்கமாறு அறிந்து குலபுரைப்பேன் அம்மி. கண்ணம்மா குருத்தியாகப்பட்டவள் சொன்ன மாதிரி அன்னையே சாணமிட்டு அழகா தலைவலகி பிள்ளையார் பிடித்து வைத்து எசகாமல் நான் நின்றிருந்தா நினைத்ததெல்லாம் சொல்வாராமே. அருகு தொம்ப கொன்றையது கத்தரிச்சு பயிரோடனே பாலு வைத்து என் வீட்டு தெய்வத்தை நினைச்சா கண்டிப்பா நினைக்க சொல்றா. என்ன நடக்குமோ தெரியலையே. எதுவும் பயப்படாதம்மா. பிள்ளையார் வேற குளிர்தான் கூட்டணி வச்சுடுறேன். கோவப்படாத பிள்ளையார சாணி போடுறது கொண்டு வந்து அது கொண்டு வந்து தான் போடுறது. நீ சொன்னது எல்லாமே ரெடியா தயாரா இருக்கிறோம். அதே சாமி நம்ம குலதெய்வத்தை அழைத்து சொல்லுது. குலதெய்வம் அதே குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் இருக்குதா? நிறைய மலையாள ஜக்கமா இருக்குது. உங்க ஜக்கம் இருக்குதா? அழ பார்க்கலாம். அதே அம்மா ஜக்கம்மா வந்துட்டாயே. அதுதான் அப்படியே கண்ணை சொல்றதுன்னா 80,000 சொல்லிடுறாரு.
வீட்டு பூவாடக்காரியாகப்பட்டது நான் நேரடியா பார்த்தேன் அம்மா. அப்படியா? ஆமா. அதனால நான் சொல்லவா? குருத்தி எப்படி நான் எங்க விரைஞ்சு எங்க வளைஞ்சு ஆதி வளர்ந்தமா சொன்னடி பார்க்கலாம். அப்படியா? சொல்லவா? நிறுத்த கூறி நான் அழைப்பேன். உண்மைதான். நான் யாரை மனமடைந்தேன்? அப்படியா? ஆமா. அஸ்தபுர தந்தாயாலோ ஓராணி அம்பி. அப்பா நவவடி வேந்தனடி ஓராணி அம்பி. சரி 101 கோடி வள்ளல்களை சிறந்த 60 கோடி வரைத்த பெரிய மன்னனாகும் குரமாரி. உண்மைதான். உன் மாமியாரோ காந்தாரி. சரி. மாமனார் தரராட்சி மகாராஜன். குரமாரி. அது மட்டுமா இன்னொரு இந்த அகிலத்திற்கு புருஷனாகப்பட்டவர் என்னென்ன நல்லது பண்றாரு அதை கொஞ்சம் சொல்லடி பார்க்கலாம். கேளுங்க. இவங்க வீட்டுக்காரர் நிறைய நல்லது செஞ்சுக்கிறாரு. ஆமா. அதெல்லாம் பார்த்து கத்துங்க. அதனால வீட்டுக்காரர் நிறைய செஞ்சுக்கிறாரு. உலக ஐம்பது இந்த தேசத்திற்கு ராஜா இல்லையா என் புருஷன் என்னென்ன பண்றாரு என் புருஷன். காரியத்தை கூப்பிடுவாங்க சொன்னான். அதனால என்னது காரியத்தை கூப்பிடுவாங்களா? உன் கணவர் பார்க்கும் பங்கு பையா யாரு? அப்படியா? பங்கின் நல்ல பகையாண்டி மதுரை அண்டி. பாண்டவர்களுக்கு என்ன நடத்துகிறா? ஆமா. சொல்லவா? அப்ப வருகிற வழிதாரிகளா வாத்தியாரை நடத்திட்டான். படைக்கும் பாய்களிலே பாம்பு ஒன்று வைத்து வைத்தார்.
மாதர். அப்படியா? இதெல்லாம் உனக்கு இப்படி தெரியும்? மாதரச்சா ஆசாமி நம்ம குறி சொல்றோம். அப்படியா? குறி மலையாள சக்கமாட் சொல்றான். குரமாடி அது மட்டும் செய்தாரா? இன்னும் என்ன செஞ்சாரு? அடி உன்னை சாதித்திய கண்ணம்மா, சரி, இதெல்லாம் உனக்கு தெரியுது. இப்ப அந்த 50 பஞ்ச பாண்டவர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? அதனால அப்படி இருந்த உடனே பாராசனத்தை குருமணியோர் முன்னே சரி சூழால் மகடியாடி ஜெகதவன் சூழால் மகடி நாடு நகர் நவனிதத்தங்கோர் வந்து கொண்டான் வந்திய நாயகி மன்னன். சரி குருமணியோர் முன்னே அந்த வெள்ளென்று வராமல் வஸ்திரபங்கம் செய்தார் உரிய மன்னன். யாரு? உங்க வீட்டுக்காரர் புருஷன். ஆமா. சரி பாண்டவர் வருத்தவன் விருந்தோர் என்ன சொல்லி ஆமா. மூடு லக்கனுக்கு திரு கல்யாணம் சொல்லி பாண்டவர் எடுத்து உண்மைதான் நாடு நகர் நவனிதத்தங்கோர் வந்து கொண்டான் வந்திய உரிய மன்னன். ஆமாண்டி அம்மா, உண்மைதான். இதனால் இல்லாம இப்படி 12 ஆண்டு முடித்து சரி ஓராண்டு அக்கியாசம் முடித்து வந்தால் பங்குள்ளவர நாடு தேர்ச்சி வந்தியநாயகம் கட்டளை. சரி இப்ப எங்க இருக்கிறாங்க? வருவாரா இருக்கிறாங்க இல்லையா? பஞ்ச பாண்டவர் செத்து போனாங்களா? வருவாங்களா வரமாட்டாங்களா? கடலில தோட்டு வனவாசம் போயிட்டாங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா? இன்னும் பாண்டவர் 10 திங்கள் கழித்து உடைய பங்கு கேட்க வர போறாங்க. பஞ்ச பாண்டவர் இன்னும் சாகவில்லையா? ஆகவில்லை. 10 திங்கள் சென்றவுடனே இங்க வருவார்களா? கேட்க வருவாங்க. பாராளும் ஆள்வதற்கு வருவார்கள். அப்படி கொடுக்கறது என்ன நடக்கும்? அப்படி ஒருவேளை பஞ்ச பாண்டவர்கள் பாகத்தை கொடுக்க மறுத்தார் என்னாலே நேரம் ஐயா 10 8 நல்ல சரி 18 நாள் வாரம் எங்க நடக்கும்? எங்கடி நடக்கும்? 8 லட்சத்தி 1 லட்சம் 2 லட்சம் இல்ல. சரி 8 லட்சத்தி 84,100,000 சதுர மைல் கொண்ட குருச்சேத்திர கீழக பூமியிலே அப்படி சமகலம் நடக்கும். அப்படி சமர்களம் நடக்கும்.